நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் பயமே என்ன தெரியுமா? மரணம். நான் செத்துருவணும், இல்லை நான் இறந்துருவேனா, எனக்கு மரணம் வந்துடுமா, வந்துட்டால் நான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க முடியாதா அப்படிங்கிற பயத்தில் தாங்க இன்றைக்கி எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறோம். சித்தர்கள் சொன்னாங்க, மரண பயத்தை எப்போது நீ விடுகிறாயோ அப்போதே உனக்கு முக்தி அப்படின்ட்டார். அப்போ மரண பயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மரணங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய உயிரற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இறைவன் சொல்கிறாரு, உன் ஆன்மாவே உங்க கூட பேசுது. உங்க கூட பேசும்போது அந்த ஆன்மாவோட எல்லா விதமான வேலையும் நீ செய்ய பழகிட்டினா இந்த மரணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ இறந்தாலும் கூட இந்த ஆன்மா வச்சு நீ இந்த உலகத்தில் என்ன சாதிக்கணுமோ அத்தனையும் சாதிக்க முடியும். அதனால் நீ மிகப்பெரிய சக்தியை அந்த ஆன்மாவை நீ புரிஞ்சுக்கிட்டு ஆன்மாவோட பேச தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்மளுடைய மரணம் பயங்கிறது நம்மளை விட்டு போயிடும். அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி இந்த மரண பயத்தை விட்டு வெளியே வரணும். வெளியே வரும்பொழுது நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய வெளிச்சமாக மாறும், அது வெற்றிகரமாக மாறும். அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த மரண பயத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்ட்டு. பயங்கிறதே இருக்கக்கூடாதுங்க. பயங்கிறது மிகப்பெரிய மோசமான விஷயம். அது ஒரு விஷயம் சொன்னோம்னா பயங்கிறது நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. வந்துச்சு அப்படின்னாவே நம் வாழ்க்கையை இழப்புன்னு அர்த்தம். அப்போ பயத்தால் எல்லாமே பயம், எல்லாமே பயம். அதே சொல்லுவாங்க, மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயமாக இருக்குமா. அவனே ஏற்கனவே பயந்துட்டான், அவனுக்கு மீண்டும் எதை காமிச்சாலும் மிரண்டுக்கிட்டே இருப்பானான். அதுதாங்க பயம். அதனால் இந்த பயம் எதனால் வருது? நான் செத்துருவேன், என் உடம்பு சரியில்லை, எனக்கு உயிர் போயிடும், இல்லை எனக்கு பாதிப்பாக இருக்குது உடம்புல, எனக்கு எப்போ வேணும் நான் செத்துருவேன். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த உயிர் பயத்தை வச்சுட்டு ஒவ்வொருவரும் வாழ்கிறீங்க பார்த்தியா? தயவு செய்து இந்த வாழ்க்கை வாழாதீர்கள். எப்போ உயிர் படம் சரி போயிட்டு போகுது அப்படி சந்தோஷமாக தைரியமாக இருக்கணும். அப்படி இருக்க நீங்கள் பழகிட்டினாவே உங்களுக்குள்ள எல்லாமே வந்துடும். அப்போ இந்த பயத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நான் ஒன்று தான் சொல்லுவேன், இந்த மகாதேவர் பாபாஜியுடைய மகா கிரியாயோகம் தான். இந்த கிரியாயோகத்தை நீ கற்றுக்கிட்டு பண்ணும்போது மிகப்பெரிய மரண பயத்திலிருந்து நீ வெளியே வர முடியும். இந்த வாழ்க்கை அற்புதமாக மாறும். ஆனால் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த மரண பயத்திலிருந்து வெளியே வந்தால் தான் நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய வெளிச்சமாக மாறும். இல்லைன்னா அந்த பயத்தினால உணர்வுகள் மாறி உடல்நலை குறைவாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எதை செஞ்சாலும் சரியில்லாமையே போயிட்டுருக்கும். அதனால் தயவுசெய்து ஒரு மனுஷனை நல்லபடியாக மாற்றிக்கொள்வதற்கு மரண பயத்தை விட்டு வெளியே வருவது தான் சரியானது. பயம் என்பது தெரியாமல் வாழணும், அதுதான் வாழ்க்கை. அதனால் ஒவ்வொருவரும் நீங்கள் கடைபிடிங்க, நிச்சயமாக நீங்களும் வரலாம். நன்றி, வணக்கம்.